ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. பராப வருஷம் பிறக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல 12 ராசிகளுக்கும் அவருடைய லைஃப் எப்படி இருக்கும்? நல்ல பலன் நடக்குமா, சமமான பலன் நடக்குமா, கெடுதல் நடக்குமா அப்படிங்கிறத உங்க ஜாதகத்தின் அமைப்பை வைத்து எப்படி சொல்றேன். நல்ல யோகமான ஜாதகங்கள்லாம் கோல்சாரத்தை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. நன்மை வந்தாலும் தேவையில்லாம இருக்கும், அளவுக்கு மீறி வரும்போது அது தேவையில்லைங்கிற அமைப்புல வரும். கெடுதல் வந்தாலும் கட்டுக்குள்ள இருக்கும், தாங்குற அமைப்புல இருக்கும். ஒளிதான் ஜோதிடம். நல்ல பிராப்தமான நல்ல ஒளியான ஜாதகம் பிராப்தமானவர்கள் அன்றாடம் பழகக்கூடிய இருக்காங்களா, அதிர்ஷ்டம் இல்லாம அவர்களுக்கு இந்த கோல்சாரம் 90% இருக்கும். கோல்சாரம் சொல்லியே ஆக வேண்டும் அப்படிங்கிறத இங்க வலியுறுத்துறேன். மேசம், ரிஷபம், மிதுன ராசி சொல்லியாச்சு. இப்ப கடகராசிக்கு பார்ப்போம்ங்க. கடகராசி சரி, எல்லா கடகராசிக்காரங்களுக்குமா? இல்லை. மிக அதாவது யோகமான ஜாதகத்துல கூட சிறப்பு அளவீனங்கள் இருக்கும். இது இந்த அமைப்புல டச் ஆகும். ஆனால் அன்றாட உழைக்கக்கூடிய யோகமற்ற நடுநிலையான ஜாதகங்கள்ல 90% சரியா இருக்கு. இதுல எல்லாம் மாற்றமே இல்லை. அப்ப இதை நான் விளக்குறேன். அதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற எனது யூடியூப் சேனல்ல 1200க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோகள் இருக்கு. அவ்வளவுமே கிரக சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒரு கோட்பாடின்படி பதியப்பட்ட வீடியோகள் தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு பலனாக இருந்தாலும் கிரக விளக்கத்தோடு தெளிவாக நீங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். இப்ப இந்த கடகராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போங்க. இதுவரைக்கும் கடகராசி இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல குரு இருந்தாருங்க. 12ஆம் இடம் தூக்கம், சரியா, வெளியூர் பயணங்கள், சுப செலவு இப்படி நம்ம சொல்லலாம். அப்போ உங்க ஜாதக வலுவுக்குப்படி வெளிநாட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா, செய்ய வைக்கும். உங்க ஜாதகம் செய்யலைன்னா அதுல பிரேக் விழுகும். அவ்வளவுதான். தூக்கம் நல்லா இருந்துச்சுனால எல்லாமே உங்களுக்கு ஓரளவு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். 12ஆம் இடம் சரியா, சுப செலவு நடந்திருக்கும் இப்படி சொல்லியாச்சு. இப்ப இந்த வருஷம் பார்ப்போம். ராசியில குரு வராருங்க. ராசியில குரு நல்ல மேன்மையான ராசியில குரு வராரு. எப்படி வராரு? உச்ச நிலையில் வருகிறார். பங்கம் இல்லாமல் உச்ச நிலையில வர்றாரு. பலவீனமான ஜாதகங்கள் கூட இந்த ஒரு வருஷம் தூக்கத்தில் விழுந்து விழித்தது போல கடகடன்னு செயலாற்றுவீர்கள். ராசியில இருக்கும்போது 5ஆம் இடம் பார்ப்பார், 7ஆம் இடம் பார்ப்பார், 9ஆம் இடம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம் செயல்படும். குழந்தைகளுக்கு உண்டான ஒரு நல்ல செயல்கள்லாம் நடக்கும். எல்லாமே வயசுக்கு தகுந்தவாறு. நீங்களே குழந்தையாக இருந்தீங்கன்னா படிப்புல அபாரமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதிர்ஷ்டம் செயல்படும் அப்படிங்கிற கணக்கு. பருவமான ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கண்டிப்பா தடை இருந்தவர்களுக்கு நடக்கும். குழந்தைகளுக்கு ஒரு நோய் நொடி இருந்தா கூட மேன்மை பெறும். குழந்தைகள் வயசான கடகராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு வெளிநாடு செல்லுதல், அவர்களுக்கு குழந்தை, அதாவது பேர குழந்தை சொல்லுவாரு, அப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கண்டிப்பா நடக்கும். சரி, பார்வை அமைப்பை பார்ப்போம். நான் சொன்னது மாதிரி ராசியில இருந்து 5ஆம் இடம் பார்ப்பாரு. அதிர்ஷ்டம் செயல்படும். நம்ம புத்தியால் பிழைக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் மேல் பாசங்கள் ஏற்படும். அவர்களுக்கு தேவையானதை நம்ம கொடுப்போம், அவங்க நமக்கு தேவையான கொடுப்பாங்க. 5ஆம் இடம் அற்புதமான இடம். குலதெய்வ வழிபாடு எல்லாமே 5ஆம் இடம் குறிக்கும். அதிர்ஷ்டம் மொத்தத்தில் அதிர்ஷ்டமான அமைப்பாக உச்ச குரு பார்க்கிறாரு. அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகத்தோடு இது அதிர்ஷ்டம் செயல்படும். அடுத்து 7ஆம் இடத்துல ராசி இருக்கு. ராசிக்கு 7ல இப்பொழுது ராசிக்கு 7ல வர்றது அப்புறம் சொல்றேன். 7ஆம் இடம் பார்க்கும் உச்சகுரு. திருமணம் ஆதவர்களுக்கு திருமணத்துல ஏதாவது வில்லங்க விவகாரம் இருந்தா நீங்கும். டைவர்ஸ் நிலைக்கு வரை போயிட்டீங்களா, அது தவிர்க்கப்படும் உங்க ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்பு. இந்த வார்த்தை எதுக்கு சொல்றேன்? அது அடிப்படையான விஷயம். அதுதான் நம்ம ஜாதகத்தின் வழியாக கோல்சாரம் செயல்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. 7ஆம் இடம் கூட்டு தொழில ஒரு அதிருப்தியா இருந்ததா, அதுல ஒரு மனஸ்தாபங்கள் நீங்கி நல்லபடியா வரும். கூட்டு தொழில் வச்சுட்டு கூட்டு தொழில் எண்ணங்கள் இருந்தாலும் ஜெயிக்கும். அடுத்து 9ஆம் இடத்தை பாக்குறாரு. 9ஆம் இடம் பாக்கியங்கள் நல்லா இருக்கும். ராசியில இருந்தா 9ஆம் இடம் பார்ப்பாரு. தந்தையார் வழி சொத்துக்கள், தந்தையார் நலம் இல்லைன்னா அவர் நலம் பெறுவாரு. அவரால் நமக்கு பிரயோஜனம் இருக்கும். தெய்வ வழிபாடு, தெய்வங்களின் அனுக்கிரகம், கோவிலுக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடன்கள், கோவில் கட்டுற உங்களுக்கு ஜாதகத்துல கோவில் கட்டும் பணி இருந்தால் அது நிறைவேறும்.
அதுல நீங்க செய்யறீங்களா, எல்லாத்தையும் உதவி வாங்கி செய்யறீங்களாங்கிறது உங்க ஜாதகத்தின் தசாபுத்தி வச்சு சொல்லணும். இப்படி அமைப்புல இருக்கும். அடுத்து சனியை சொல்லணும். இப்ப கடந்த காலத்துல அஷ்டமச்சனியில கடுமையான துன்பம் அனுபவிச்சீங்க கடகராசி. கடக சிம்மத்துக்கு சனி ஆகாத கிரகம் அப்படிங்கிறத அஷ்டமச்சனியில் எல்லாருக்கும் இல்லை, பலவீனமானவர்களுக்கு தெரியும், கஷ்டமா. இப்ப அஷ்டமச்சனி அங்கிருந்து இப்பதான் போனதா வாக்கியம் சொல்றாங்க. தவறு. வாக்கிய பஞ்சாங்கத்துல தவறுங்க. திருக்கணித்து ஏற்கனவே 1.5 வருஷமா 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. சரி, 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, சனி நீங்கிருச்சு. இப்ப ஏன் கடகராசி கஷ்டப்படுறீங்க? ஆரோக்கியத்திலேயோ எந்த வகையிலும் கஷ்டப்பட்டீங்கன்னா, சிங்கத்திட்ட இருந்து தப்பிச்சு புலிகிட்ட மாட்டின கதையா 8ல ராகு வந்துட்டாரு. 8ல சனி நீங்கினாலும் இன்னொரு இருள் இங்க உட்கார்ந்துருச்சு. அதனால துன்பப்பட்டீங்க. காரணத்தை எந்த கிரகம் செய்யணுங்கிறத பகுத்தறிஞ்சு பார்க்கணும். அதுலதான் ஜோதிடம் இருக்கு. இப்ப 9ஆம் இடத்துல சனி இருக்காரு. எங்கேயுமே சனி இருக்கக்கூடாது தானே, எங்கேயுமே இருக்கக்கூடாது. அவர் இருள் கிரகம். சரியா? இப்போ 9ஆம் இடம்னா பாக்கியங்களை போல நடந்துச்சு. குழந்தை பாக்கியம், கல்யாண பாக்கியம், அப்பா பாக்கியம், அம்மா பாக்கியம், எல்லாம் தான் பாக்கியம். தொழில் பாக்கியம், வருமானம் பாக்கியம், அனைத்தையுமே மந்தப்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப குரு பகவான் ராசியில உட்காரும் பொழுது இந்த 9ஆம் இடம் அப்படியே சனி வெற்று ஊடகம். சரியா? அது காற்றுதானே. அப்ப வாயு கிரகம். அப்ப குரு பகவான் இங்க வரும் பொழுது பாக்கியங்கள் கிடைக்கும் தடை இல்லாம. சனியுடைய கெடுபலங்கள் பூரா குரு உச்ச குரு பார்க்கிறாரு. அற்புதமா இருக்கும். பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். தந்தையோட சொத்துக்கள் கிடைக்கும், அவரோட பாசங்கள் கிடைக்கும், தந்தை வழி உறவினர்கள்ட்ட ஏதாவது சிக்கல் இருந்தா தீரும். இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். அடுத்து ராகு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் கடைசியில தான் இந்த ராகு அது பயிற்சி. எல்லா கிரகங்களும் பிரதட்சணமா போகும். இது அப்பிரதட்சணமா போகும். வடமொழி வார்த்தை நமக்கு தேவைங்க. எல்லா மொழியும் வேணும். இப்ப 8ல இருந்த ராகு 7க்கு வர்றாரு. சரி, 7க்கு வரும்போது மன வாழ்க்கை பாதிக்கப்படுமே, குரு பார்க்கிறாரு. அப்போ ஒரு கிரக தொடர்புகளை நம்ம பார்க்கணும். 7ல மற்றதெல்லாம் மறந்துட்டு 7ல ராகு வரப்போகுது, ஐயோ போச்சு, கல்யாணம் நடக்காது, குடும்பத்துல கரைச்சல வரும், ஜோசியார் சொன்னார்னா, ஒரு ஜோசியர் சொன்னார்னா அவருக்கு ஆழ்நிலையில போக தெரியலன்னு அர்த்தம். குழப்பு போயிடுவாரு கண்டிப்பா. 7ஆம் இடத்துல உட்கார உச்சவரோட பார்வை இருக்கும் பொழுது எந்த தீங்கு நடக்காதுங்க. கோல்சாரத்துல எந்த தீங்கு நடக்காது. அடுத்து கேதுவை பாத்தீங்கன்னா கடகராசிக்கு 2ல கேது. வருமானத்துல சிறு சிறு தடைகள். கேது மெல்லிய இருட்டு, மெல்லிய விஷம். ராகு கொடிய இருட்டு, கொடிய விஷம். இங்க இருக்கும் பொழுது உங்க ஜாதகத்துல கேது எப்படி இருக்காரு, அது நாளில் போய்கிட்டே இருக்கும். சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தி வாக்கால் பிழைப்பது, ரெஃப், இந்த மாதிரி அமைப்புகள்ல வருமானம்னு வச்சுக்கலாம். குடும்ப வருமானம் இதுல எல்லாமே அடக்கும். ஒரு இருட்டு இருந்தது. இப்ப அவர் மாறி ராசிக்கு போறாரு. ரிவர்ஸா போவார்ல. அப்ப போகும் பொழுது நம்ம என்ன நினைப்போம், நம்ம பலவீனம்னு. அப்படி இல்லை. குருவோடு சேரும் பொழுது குறுக்கேது இணைவு இந்த குருவுடைய பலனை அற்புதமாக தரும் அப்படிங்கிற அமைப்பு. சரி, மற்றவங்களுக்கு பூராமே ராசிநாதன் 1 மாசம் 1.5 மாசம் இப்படி போவாங்க. கடகராசிக்கு 2 நாளுக்கு சந்திரன் மாறுவார்ல, அற்புதமான பலன். இந்த சந்திரன் இந்த குருவோடு சேரும் பொழுது மிக மேன்மையாக இருக்கும். அன்னைக்கு ரொம்ப பிரச்சனை இருப்பீங்க, அனைத்து நடக்கும். சரி, இங்க வரும்போது நீசம்னு நம்ம சொல்றோம். நீசம்னா செயல் இருந்த போதல். இங்க அப்படி இல்லை. சந்திரனோட இங்க சந்திரன் வரும் பொழுது உச்சகோடு பார்க்கும் பொழுது இங்க பலம் அதிகரிக்கும். அடுத்து 7ஆம் இடத்துல மகர ராசியில சந்திரன் வரும் பொழுது அற்புதமாக இருக்கும். சனியோட சந்திரன் மனக்குழப்பம் ஏற்படும் என்றாலும் குரு பார்வீர்கள். சிறிய குழப்பத்தோடு ஒரு சின்ன சொடுக்களோடு அடுத்து தெளிவீர்கள். கடகராசிக்கு அற்புதமான பலனாக இருக்கும். ராசியில வர்றது பலவீனமான அமைப்பை கொண்ட கடகராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் 1 வருஷ காலத்துல ஜோதிடம் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பது, ஒரு இப்படி உங்களுக்கு வரப்போகுதுங்கிற அறிவுறுத்துறதுங்க. பாசிட்டிவ். மூடர்கள் சொல்லு, மூடக்கலைலாம் கிடையாது. கண்டிப்பா நமக்கு புரிஞ்சவளுக்கு புரியும். ஏன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுதான் ஜோதிடம். அப்ப பலவீனமான கடகராசி அன்பர் கூட விழித்தெழக்கூடிய காலமாக கண்டிப்பா இருக்கும். இறைவனை மறக்க வேண்டாம். எந்த காலத்திலும் கஷ்டப்பட்டாலும் இறைவனை நம்ம சிக்கனை பிடிக்க வேண்டும். குலதெய்வத்தை மறக்காம கும்பிடுங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்று கூறி வாழ்த்துகிறேன். அடுத்து கடக சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.